செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பயிற்சி. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பயிற்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பயிற்சி வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகு கேது பயிற்சி எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பயிற்சி ஆகும். ரோகிணிக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரோகிணிக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு குரு வர்றாங்க. அப்போ வீட்டில் குடும்பத்துக்குள்ளே ஒரு சுபகாரியங்கள், ஒரு தனவரவு, பொருளாதாரம், புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, லக்ஸரியான காரோ வாகனமோ, யோகமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய காலகட்டம், யோகமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த ராகுகேது பயிற்சியான 2025லேருந்து 2026 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாகனம், புதிய வீடு, புதிய வாழ்க்கை, புதிய குடும்பம், இது உங்களுக்கு அமையும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்துக்குள்ளே, அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாரையும் எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை மட்டும் நான் இங்கே சொல்லி நிறைவு செய்கிறேன். நாம் இந்த ராகுகேது பயிற்சியில் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரிஷபம் அப்படின்னா என்ன ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா, படித்து பாழா போனதுக்கு ஆடு மேய்ச்சி ஆளாகிறேன்னு சொல்கிற ராசி தான் ரிஷபராசி. எப்படிங்க? படித்து பாழா போனதுக்கு ஆடு மேய்ச்சி ஆளாகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி. ஏன்னா ரிஷபத்தின் வடிவம் அப்படிங்கிறது காளமாடு சின்னமாக கொடுத்துருக்காங்க. இவங்க ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு ஆளுங்க. இப்போ இன்றைக்கி காலகட்டம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போய் ஐடிலாம் படிச்சுட்டு தொழிலாம் பார்த்துட்டு 50 லட்சம் 60 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு வேணான்னு சொல்லி போட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஆட்டு பண்ண வைக்கிறேன், மாட்டு பண்ண வைக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். சரிங்க சார், இப்போ அப்படி சொல்லிட்டீங்க, லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த ராகுகேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மாலை மணி 5:25க்கு கரெக்டாக ராகு காலத்தில் ராகு பகவான் தன்னுடைய மீன ராசியிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னியிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகி வராங்க. இந்த பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபம் அப்படிங்கிறது 2வது ராசி. 2ன்றது வாய் அப்படின்னு சொல்லலாம், 2ன்றது வருமானம் அப்படின்னு சொல்லலாம், 2ன்றது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே பொருளாதார சிந்தனைகளை கொண்ட ரிஷபராசி எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம் உயருமா, வீழ்ச்சி அடையுமா, தப்பிக்குமா, பிரச்சனைகளை மாட்டுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பொதுவாக இது வரைக்கும் என்ன கவனிச்சிருப்பீங்க அப்படின்னா, ரிஷபம் நமக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லை. முழுமையான பலன்களை கேட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறேன். இந்த ராகுகேது பயிற்சியில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், மிதுனம், விருச்சிகம், மகரம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகளும் நன்மைகளை அடைய போகுது. குறைவான நற்பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் முதல் இடத்துல ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், இந்த 6 ராசிகளும் நியூட்ரலான பலன்களை அடைய போகுது. சரிங்க சார், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ரிஷபத்துக்கு நியூட்ரலாக அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துக்கு எது, 10ஆம் இடத்து ராகு, 2ஆம் இடத்து குரு, 11ஆம் இடத்து சனி. உங்கள் ராசிக்கு 8 கூடைய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க.
8ஆம் இடம்ன்றது நல்ல இடங்களா? கண்டிப்பாக கிடையாது. அசிங்க, அவமானம், கெட்ட பேர் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 8 கூடியவன் 2ஆம் இடத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருந்து என்ன செய்யும் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வேலை செய்யக்கூடியவங்க, குறிப்பாக ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பேச்சில் தேவையில்லாத வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு லேடிஸ் பிரச்சனையினால, பெண்கள் பிரச்சனையினால, இந்த பொண்ணை பற்றி நான் பேசினேன் அது எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சி கொடுக்கும். முதல்ல ஜாப்பில் பிரச்சனை கொடுக்கும். ஜாப் அப்படிங்கிறது வேலையில், ஜாப்பில் அதுவும் குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெண்களால் ஒன்று பிரச்சனை, நீங்கள் பெண்களை பற்றி பேசினதோ அல்லது நீங்கள் ஜாப்பில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பெண் வந்து ஒரு வேலை செஞ்சதோ இருக்கும். மொத்தத்தில் வேலையில் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அது என்ன பதவி வேணாலும் இருக்கலாம். ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். பதவியில் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 8ஆம் இடத்தை குருபவன் பார்க்குறாங்க. 8ஆம் இடத்தை அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 8ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. 8ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டங்களையும் தனவர்களையும் நிச்சயமாக கொடுக்கும். எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துக்கு கேது. கேது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கான கிரகம் சார். மன உளைச்சல், எண்ணத்தை நீ என்னத்தை செஞ்சு அப்படிங்கிற டயலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எண்ணத்தை அப்படிங்கிறது கேது தான். ஒரு வெறுமை, விரக்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து கேதுவோட அமைப்பு. 4ஆம் இடம்ன்றது மனசு. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விரக்தி அப்படின்ற ஒரு நிலை வந்து வந்தாச்சு. பேச்சினால பிரச்சனைகள், பேச்சினால சங்கடங்கள், பேச்சினால குழப்பங்கள், தேவையில்லாத வம்பு வழக்கில் செலுத்தக்கூடிய நேரம். குறிப்பாக அரசியல்வாதிகள் அதிகபட்சமாக ரிஷபத்தில் இருப்பீங்க. அரசியலுக்கான கிரகம் ரிஷபம். அரசியல்வாதிகள் பேச்சினால் சிக்கக்கூடிய காலகட்டம். பேசக்கூடாததை பேசி, இப்போ சமீபத்தில் கூட அந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நிறைய நடக்குது. ஒரு அமைச்சர் வந்து அப்படி கேட்டிருக்காரு. ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு இன்னொரு தலைவர் கேட்டார், இந்த வார்த்தையை சொல்கிறாரே அவர் இந்த இதாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள் வந்து போதாத காலகட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அரசியல்வாதிகள் பேச்சு வார்த்தைகளில் கவனம் தேவை. ரிஷபமாக இருந்தீங்க அப்படின்னா, அது மாவட்ட கவுன்சிலராக இருக்கலாம், வார்டு உறுப்பினராக இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோன்ற கவனம் தேவை. 5ஆம் இடத்துக்கு ஏது 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. பெண்கள் வழியில் தான் வம்பு வழக்குகளை இழுத்து விடும். பதவிகள் கிடைக்கும். பதவிகள் மூலமாக தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கடன் சுமைகள் அதிகமாகும். கடன் மூலமாக நீங்கள் ஜீவிக்க வேண்டிய காலகட்டம். அதாவது கடன் மூலமாக கடன் வாங்கித்தான் படைக்கணும் அப்படின்ற ஒரு சிக்கலில் கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தொழில் முயற்சிகள் இருக்கும். தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க. தொழிலுக்காக கடன் வாங்கினா தவறு இல்லை. கடன் வாங்கி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைச்சிக்கோங்க. தேவையான தொழிலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யுங்க. பெருசாக போட்டு இழுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த ராகுகேது பயிற்சி சப்போர்ட் பண்ணுது. ஆனால் ராகுகேது பயிற்சிக்கு பின்னாடி இந்த 18 மாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். ஏன்னா தொழில்ன்றது நீண்ட கால விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். 4ஆம் இடம் அப்படின்றது வாகனம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வாகனத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அதாவது பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க அல்லது கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, லக்ஸரியான கார் சார், வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வீங்க? அப்படி ஆகக்கூடிய காலகட்டம் தான். பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு வாகனத்தை எடுங்க. டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு வாகனத்தை எடுங்க. அதில் தேவையில்லாமல் ஃபைன் கட்டக்கூடிய காலகட்டம். ஏன்னா சிம்ம ராசியில் கேது. சிம்மம் அரசு, அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்டக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. வாகனங்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டு, பேப்பரு, பெட்ரோலு, பிரேக்கு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எடுங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து தற்காப்பு வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம ஒரு முடிவு தேடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ அதனால் வாகனத்தில் பழுது வரக்கூடிய காலகட்டம், தொழிலில் இடையூறுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம், லாபங்கள் குறையக்கூடிய காலகட்டம், உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டிய காலகட்டம் ரிஷபத்துக்கு வந்தாச்சு. ஸோ ரிஷபத்துக்கு பெரும்பாலான நற்பலன்களை சொல்கிறது குறைவு தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு எது மன அழுத்தங்களை கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்பு, உயர்கல்வி அப்படின்னு அர்த்தம். அப்போ கல்வியில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு. அப்போ என்ன செய்யணும்? படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்தணும். படிப்பை தவிர்த்த மற்ற காரியங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. படிப்பு தடை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம், கவனங்கள் சிதறக்கூடிய காலகட்டம், தேவையற்ற சிந்தனைகள், மொபைல் அடிக்ஷன் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா? தப்பு இல்லை. எதுக்கு, என்னத்துக்கு
எஜுகேஷனுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது முடிஞ்சோடனே ஃபோனை எடுத்து கீழே வச்சிடணும், அவ்வளோதான். அப்புறம் தேவைப்படும் போது தான் எடுக்கணும். சும்மா ஃபோனை நோட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பார்க்குறதுலாம் குறைச்சிக்கணும். அடிக்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா 10ஆம் இடத்து ராகு, 4ஆம் இடத்து கேது, 11ஆம் இடத்து சனி, 2ஆம் இடத்து குரு, இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு அடிக்ஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை தேவை. தொழிலில் லாபங்கள் குறையும். தொழில் நீங்கள் விரிவுபடுத்திங்களே தவிர தொழிலை மூடணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் வராது. தொழில் டெவலப் பண்ணுவீங்க, ஆனால் ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ராகு இருக்கிறது சனி வீடு. சனிக்கு ஆடம்பரம் பிடிக்காது, அலங்காரம் பிடிக்காது. எளிமையாக உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் சனி பகவான். லாபங்கள் சரியான விதத்தில் சரியாக கிடைக்கும். கிடைக்கிற லாபத்தை பெருசாக எண்ணி நீங்கள் இந்த காலகட்டத்தை கடத்தணும். லாபங்களை பொறுத்த வரைக்கும் வராமல் போகாது. ஆனால் வர்ற பணத்தை சேமிக்க கற்றுக்கணும். சேமிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த ராகு கேது பேச்சில் நிச்சயமாக உண்டு. சேமிப்புக்கு பிரச்சனை இல்லை. திருமணம் இல்லை அப்படின்ற ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் புரட்டாசி ஐப்பசி மாத காலகட்டம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமண காலகட்டம் கூடி வந்தாச்சு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உள்ளூர்லேயே படிக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும். இப்போது வெளியூரில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து மாறி உள்ளூரில் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். படிப்பில் தடை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ படிப்பை பொறுத்த வரைக்கும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். கவனம் தேவை. 10th 12th படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் ரொம்ப அக்கறை எடுத்து கவனமாக படிக்கணும். படிப்பில் மட்டும் கவனம் இருக்கணும், வேறு எதுலேயும் கவனம் இருக்கக்கூடாது. அதாவது நல்ல குழந்தைங்களாக இருந்தாலும் கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டம் இது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். தேவையில்லாத அவமானம், தேவையில்லாத அசிங்கத்தை சுமக்கணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எதிரையும் எதிர்மறையாக சொல்லலை, எச்சரிக்கையாக சொல்கிறோம். குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8ஆம் அதிபதி 2ல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அது குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பாதிப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிகிட்ட வித்தியாசமான வார்த்தைகளை விட்டுறது, மனைவி கணவன்கிட்ட வார்த்தைகளை வித்தியாசமாக விட்டுறது, அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும். இது பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் சரியான தீர்வு. உங்களுக்கு புதிய வேலைகள் தேடி இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். உங்களுக்கு திடீர் தனவரவுகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க சரியான காலகட்டம், புதிய தொழில்களை ஆரம்பிங்க. ஆனால் எளிமையாக ஆரம்பிங்க, பெருசாக ஆரம்பிக்க வேண்டாம். எளிமையாக ஆரம்பித்து படிப்படியான முன்னேற்றங்களுக்கான வழிவகைகளை செய்யும் இந்த ஆண்டு. இந்த 13 மாதம் ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு வளர்ச்சிகள் நிச்சயமாக உண்டு. அது நிதானமான வளர்ச்சிகள் தான் உண்டு. திடீர் அதிர்ஷ்டங்களோ அதாவது பொறுமையாக தான் வளரணும் அப்படின்ற ஒரு அமைப்பு. திடீர்னு எதை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு திடீர்னு வளர்ச்சி அப்படிங்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம். நேர்மையான வழிகளில் முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. நேர்மை தான் எப்போவுமே உங்களுக்கு கை கொடுக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ நேர்மையாக நடந்துக்கோங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. எடுத்த எடுப்புலேயே சொன்னோம், அது ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு. கால்நடைகள்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேது பகவான் வர்றதுனால கால்நடை வளர்க்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றங்கள் சற்று தடைபடும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. அது என்ன ஏதுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகம் அதாவது முக்கியமாக பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர்கள் இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி ஜோசியர்களை அணுகி நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, இது கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதகம் உங்களுக்கு முழுமையாக பேசும். சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லி நம்ம இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம்.